ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் எபிசோட் 31 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரெய்னர் வச்சாம் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். இறனுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. ஈவன் எனக்கும் தான். சரி எங்க கூப்பிடுறானுங்கன்னு பார்த்தா, நீ வேணா அதை எங்களோட ஹோம் டவுன்னு சொல்லிக்க, நீ மட்டும் ஒழுக்கமா எங்க கூட வந்துட்டீனா மனித குலத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அப்படி இப்படின்னு அவனுக்கு பேசிட்டு இருந்த உடனே மிகாசா அப்படியே பயங்கரமா பாத்துட்டு நிப்பான். அர்மீன் வாடா போலான்ட்டு கூப்பிடுவான். ஆனா நம்ம போய் கையை கட்டிட்டு அப்படியே மேல பார்த்து யோசிப்பான். நேத்துல இருந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு ட்விஸ்டா வைக்கிறானுங்களே, என்னடா நடக்குதுங்கன்னு. ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹெர்மிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது நம்ம ஹாஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா எதையோ ஒன்னு பாத்துட்டு இருப்பாளா. என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு ஷாஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்தாலே அந்த ரிப்போர்ட்டை தான் படிச்சுட்டு இருக்கேன்பா. அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்பான். ஆனி அப்புறம் அவளை சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இன்னும் கம்ப்ளீட்டும் ஆகல. ஆனா முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டானுங்க. அவளோட பேக்ரவுண்டை வச்சு 104வது பேட்ச்ல இருந்த மத்த எல்லா கேடட்ஸையும் செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 2 பேர் மட்டும் அவ எந்த ஏரியாவை சொல்லியிருந்தாலோ அதே ஏரியாவை சொல்லியிருப்பாங்க. ஒன்னு ரெய்னர், இன்னொன்னு பெர்டோல்ட். இதை கேட்டுட்டு அத்தனை பேருத்துக்கும் தூக்கி வாரி போடும். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, அப்ப அவங்களோட ஃபேமிலி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டோட்டலா வேற மாதிரி இருக்குது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம இறனை கூப்பிட்டு வெளியில போகும்போது ஃபீமேல் டைட்டன் மொதல் டைம் வந்துச்சு பாருங்க. அப்போங்கும்போது ரெய்னர் இருந்த சைடு அவனை தவிர மத்த எல்லாருமே காலி. உடனே அர்மீன் ஷாக் ஆகி, அப்படின்னா ஆனிக்கு இறன் எங்க இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் அவன் தான் கொடுத்துருக்கான்னு. உடனே இறனு மத்தவங்க எல்லாம் கடுப்பாவாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க, அவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஹாஞ்சி கூப்பிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, ட்ரைனிங் டைம்ல அவங்க 3 பேரும் எந்த அளவுக்கு கனெக்டடா இருந்தாங்க, ஏதாச்சும் தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்கன்னா. அர்மீனுக்கு தெரியும் பெர்டோல்ட்டும் ரெய்னரும் வேணா எப்பவுமே ஒன்னா இருப்பானுங்களே தவிர ஆனி கூட அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்த மாதிரி அவன் பார்த்தது இல்ல. சொல்ல போனா ஆனி அவனுக்கு கிட்ட பேசி கூட இவனுங்க பார்த்தது இல்ல. ஏன் அவன் மத்தவங்க கிட்டே ஒழுங்கா பேச மாட்டாளே, எப்படி அவனுக்கு கூட பேசுவா. மீல்ஸ் கூட தனியா தான் உட்காந்து சாப்பிடுவா. அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்த சொல்றது ஷாஷா. சாப்பாடுனா மேடம் தானே பேமஸ். மிகாசா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல நீர்வான். இறனுக்கு அவங்களை குறை சொல்றது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பெர்டோல்ட் குவைட்டான டைப். எப்ப பார்த்தாலும் அமைதியா தான் இருப்பான். அவன் பேசுறதே அரிது. ரெய்னரும் அவனும் எப்பவுமே அண்ணன் தம்பிங்க மாதிரி இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம அவன் மத்தவங்களை ஏமாத்தணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற ஆளே கிடையாது. ஃபீமேல் டைட்டன் கூட சண்டை போடும் போது அர்மீனுக்கெல்லாம் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். சொல்ல போனா கொஞ்சம் விட்டுருந்தா அவன் கையில சிக்கி சின்ன பின்னமாயிருப்பான். ஆனா அவன் கையை வெட்டிட்டு தப்பிச்ச உடனே அவன் இவனை தூக்கிட்டு ஓடிட்டான். அந்த டைம் அவ திருப்பி இவங்களை வந்து அட்டாக் பண்றத பத்தி எல்லாம் யோசிக்கல. நீ நம்ம இறன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கமா ஓட ஆரம்பிச்சிட்டா. அந்த டைம் வந்து நம்ம அர்மீன் தான் கண்டுபிடிச்சிருப்பான் இந்த மாதிரி இறன் வந்து சென்டர்ல இருக்கானா இல்ல முன்னாடி இருக்கானா இல்ல பின்னாடி இருக்கானான்னு. அப்படி சொல்லிட்டு வந்தது டெஃபினட்டா ஃபீமேல் டைட்டனான ஆனிக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு உடனே ஹாஞ்சி பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு, ரெய்னர் வந்து இறன் எங்க இருக்கான் என்னன்னு விசாரிக்கிறதுல ஏதாச்சும் தீவிரமா இருந்தானா அப்படின்னு கேட்டவன அர்மீன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா அவன் கேட்டிருப்பான் இறன் அப்ப எங்க இருக்கான்னு. அந்த மேட்டர் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் ஆனியோட கைக்குள்ள சிக்கி அவ கையை வெட்டிட்டு வெளியில வந்திருப்பான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அர்மீன் வந்து இறனை பத்தி பேசினதே ரெய்னர் கேட்டதுக்காக மட்டும்தான். அப்ப ஆனி அவனை புடிச்சப்போ அவன் அவனோட கையில எழுதி இருக்க வாய்ப்பு இருக்குதும்பான். ஏன்னா ரெய்னருக்கு அப்படி ஒரு ஸ்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் வெட்டிட்டு எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் ஆனி அவளோட கையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஓடி இருப்பா. இப்படி எல்லாருமே ஆல்ரெடி அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டாங்க. அத்தனை பேருக்குமே அள்ளு விடும் அப்படின்னு அவனுங்களுமே கூட்டு சேர்ந்து வேலையை பார்த்திருக்கானுங்களான்னு ஆஞ்சி தெளிவா சொல்லிடுவா. நம்ம ரெய்னர் பெர்டோல்ட் மேல சந்தேகப்படுறோம்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். அவனுங்க வந்தானுங்கன்னா ஆனிய பத்தியும் பேசாதீங்க. முதல்ல அவங்க நிஜமாவே டைட்டன்ஸ் தானான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவனுங்களை அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போய் அங்க வச்சு 4 உதச்சா தெரிஞ்சிரும்னு பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பி இருப்பாங்க. இப்ப அவனிலேயே வந்து வாண்டடா சொல்லிட்டானுங்க, அதுவும் இறன்ட்ட. அதனாலதான் இறனு பெருசா ரியாக்டே பண்ணல. கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க ரெய்னர் ஷோல்டர்ல கை வச்சுட்டு, ஆமா என்ன ஆச்சு உனக்கு, அம்புட்டு டயர்டாவா இருக்க, ஏன் அப்படி உளறிட்டு இருக்கேன் உடனே. பெர்டோல்ட் இருந்துட்டு ஆமா ஆமா அவன் உளறிட்டு இருக்காமா. சரிப்பா நீ அந்த பெரிய பேடான ஆர்மர்டு டைட்டனே வச்சுக்குவோம், அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீ சொன்ன உடனே சரி வாங்க நம்ம போலான்னு சொல்லி உன் கூடவே நான் வந்துருவானா அப்படின்னு அவன் பேசினது கேட்டவொன்னே அவனு 2 பேத்துக்குமே ஷாக் ஆகும். அப்ப டேய் உளறிட்டு இருக்காம வாங்கடா போவோம் அப்படின்ட்டு நம்மால் பாட்டுக்கு போவானா. அந்த டைம் அங்க பறந்துட்டு இருந்த கொடி தான் கீழே கலந்து விழும். அங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு செகண்ட் அலர்ட் ஆவாங்க. அதாவது ரெய்னரும் பெர்டோல்ட்டும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. அந்த டைம் ரெய்னர் பாத்தீங்கன்னா வில்லத்தனமா பேச ஆரம்பிச்சிருவான். நான் ரொம்ப நாளா இங்க தான் இருக்கேன், ரொம்ப நாளா, அதுவும் கடந்த 3 வருஷமா என்னைய சுத்தி முட்டாளுகளா இருக்கானுங்க. இங்க இந்த மாதிரி முட்டா பயலுக இருக்கானுங்கன்னு தெரியாம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். இங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. எனக்கு இப்ப எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியல. இனி இதுக்கப்புறம் நான் ஒரு வாரியரா மாறினாதான் சரியா வரும் அப்படின்ட்டு அவன் கை கட்டெல்லாம் அவுத்து அப்படியே கையை காட்டுவான். நம்ம இறனுக்கு எப்படி அடிபட்டு சரியாகுமோ அதே மாதிரி அவனுக்கு ஹீல் ஆகும். ஆத்தா அடின்ட்டு நம்ம பையன் மிரண்டுகிட்டு இருப்பான். பெர்டோல்ட் பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம இப்போ இந்த இடத்துல அதை
பண்ணணுமா? ஆமா, நம்ம எல்லாத்தையுமே இங்கே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு வேகமா இறண்ட போவான். அப்பதான் மிகாசா ஒரே போடு கையில துண்டா போயிரும். அடுத்த போடு பெர்டோல்ட்டுக்கு கழுத்தை புடிச்சிட்டு கதறிட்டு இருப்பான். இறனை இங்க இருந்து தப்பிச்சு போ, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தலைய துண்டா வெட்ட போவா. அதுக்குள்ள அவன் இடிச்சு தள்ளி விட்டுருவான். நல்லவேளை அவர்கிட்ட தான் கியர்ஸ் இருக்கு, அதனால தப்பிச்சிருவான்னு வைங்க. இப்ப என்னன்னா 2 பேருமே கடுப்பாயிட்டானுங்க. அப்புறம் என்ன, டைட்டன் ஃபார்ம் தான். வெளிச்சம் பயங்கரமா அடிக்கும், எல்லாம் திருச்சு போய் விழுவாங்க. அந்த கேப்ல இறன ஒருத்தரும் யுமிர ஒருத்தரும் அலேக்கா தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த செவுத்துல ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே கீழே வருவானுங்க. அப்போ தான் நம்ம இறந்து பழைய விஷயம் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்னா அவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க. அப்ப அடிக்கடி ரெய்னர் சொல்றது என்னன்னா, நான் என்னோட ஹோம் டவுனுக்கு போறது மட்டும் தான் எனக்கு ஃபியூவல் போட்ட மாதிரி இருக்கும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டீலடா துரோகி, உன்னால தாண்டா என் குடும்பம் என் அம்மான்னு எல்லாருமே இறந்து போனாங்க. பய டைட்டனா மாதிரி ஏர்லயே போக போக ஓங்கி ஒரு குத்து வைப்பான். இதுக்கப்புறம் சம்பவம் எந்த லெவல்ல சம்பவம்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.